ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறது கிடையாது. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு மொபைல். நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரெட்மி யூசர், ஜாமி வந்து பயன்படுத்தியது ரொம்ப நாளாக. நல்ல அப்டேட்டட் வெர்ஷன்லாம் பயன்படுத்துவேன் மாடல். இப்போது ரீசெண்டாக ஒரு 4 மந்த் இருக்கும். 4 மந்த்தாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மொபைல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13R. ஆக்சுவலி ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். எப்பயுமே நான் வாங்கும்போது ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவேன். இதில் கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கேமரா மொபைலே கிடையாது. ஆனால் கேமரா நல்லாயிருக்கும். அதாவது பிக்சர்லாம் நல்லா இருக்கும். கேமரா மொபைல் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். ப்ராசஸர் பக்கா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங் விளையாடுறதா இருந்தால் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன். எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வைப்பேன். அதாவது டேப், மல்டிபிள் டேப். எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகவே இல்லை. இதுதான் இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த மொபைல் பற்றி பேசுகிறதுக்கு. இல்லைனா இந்த டெக்கு, இந்த மொபைல் இதை பற்றியெல்லாம் நான் பேசவே விரும்பலை. ஆனாலும் இது பேச வச்சுது. இந்த OnePlus 13R வந்து பார்த்தீங்கன்னா பேச வச்சுது. என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்க சொன்னாங்க. வாங்க சொன்னதில்ல, அவங்க சஜஷன் கொடுத்தாங்க. அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறமா தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். டே டைமில் பக்காவாக இருக்கும். ஜூமும் நல்லா பண்ணும். அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிங் வந்து நல்லா போகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஷாட்லாம் பக்காவாக எடுக்க முடியும். மூன் ஷாட்டு பக்காவாக எடுக்க முடியும். ரேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வச்சுக்கிற மொபைல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருக்குது. ப்ளஸ் 12 GB எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 12 GB எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். 16+12 வந்து இருக்குது ரேம். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொபைல். எவ்வளோ அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகவே ஆகாது. சரி, இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸு வீடியோவோட காட்டுறேன், வாங்க பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாராவது வாங்கணும் இந்த மாதிரி மொபைல் அப்படின்னா தாராளமாக சஜஷன் பண்ணலாம். ஒரு ஒரு ஹெவி யூஸராக இருக்காங்க, வீடியோ எடிட் பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா பக்காவாக இந்த மொபைல் வந்து சஜஷன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, பேட்ரி வந்து அப்படியே நிற்கும். நான் ரெட்மி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் வாங்கினதுனால ஒருவேளை எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பேட்ரி பக்காவாக இருக்கும். காலைல நான் சார்ஜ் போட்டேன்னா ஈவினிங் வந்து பார்க்கும்பொழுது அப்படியே அது 80% இருக்கும். யூஸ் பண்ணோன்னா நார்மலாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு அது கூட 10% குறையும். நான் சொன்னது 20% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் போனால் மீதி 80% அப்படியே இருக்கும். நீங்கள் நெட்டை ஆன்லேயே வச்சுருக்கலாம். எங்கேயோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து குறையாது. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி நிறைய மொபைல் குறைஞ்சிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பேட்டரி பக்காவாக நிற்கிது. சரி, அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக இந்த கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நைட்டில் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள். பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், மூன் காட்டுறனா க்ளவுட்ஸ் இருக்குது இப்போது. ஓகே, நல்லா பாருங்கள். மூன் காட்டுறனா அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதை பாருங்கள், க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது முதல் கொண்டு பக்காவாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸு நடுவில் இருக்கக்கூடிய மூன் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள், தூரமாக இருக்கா. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். நல்லா உங்களால் அதை ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் தெரியும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு. சரியா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கரெக்டாக தெளிவாக ரீட் பண்ணுற அளவுக்கு இந்த லென்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடி எடுத்த சாம்பிள். இமேஜ் பக்காவாக இருக்குது. சரிங்களா? இப்படி இருந்தது ப்ராசஸ் பண்ணி ஜூம் பண்ண இந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தெரியும். நீங்கள் மூன் ஷாட் எடுக்கிறீங்க, நேச்சுரல் சீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேங்க் ஆஃபர்லாம் போக 36, 37 அப்படி இருக்குது.
நீங்கள் முடிஞ்சால் வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கேமரா டீசெண்டாக இருக்குது. சரிங்களா? ஹீட் ஆகாது, ஹீட்டிங் இஷ்யூவே கிடையாது. 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இதிலே வந்துடும். அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் சார்ஜ் வந்து ரொம்ப ப்ராப்ளம். சார்ஜே நிற்காது. ஒரு ஆஃப் டே நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் டேலேயே போயிடும். இந்த மொபைல் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு நாள் பக்காவாக தாங்குது. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணி 2 நாள் வரும், 3 நாள் கூட வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. நீங்கள் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கூட வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அப்படி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். நான் காலையிலேருந்து சாயந்தரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனாலும் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிற்குது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் நார்மல் லைட் யூஸராக இருந்தால் தாராளமாக இந்த மொபைலை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு யாருக்காவது நீங்கள் மொபைலை சஜெஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13R, OnePlus 13R வாங்கலாம். டீசெண்டான மொபைல், பர்ஃபார்மன்ஸுக்கு தாறுமாறு. நீங்கள் கேம் விளாட்றீங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த மொபைல். கால் ஆஃப் டியூட்டிலாம் பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.